வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணுமா? பணக்காரராக ஆக வேண்டுமா? பில் கேட்ஸ் சொன்ன அந்த சீக்ரெட் இதோ. மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா, அவர் உலகத்தில பெரிய பணக்காரர் லிஸ்ட்ல பல வருஷம் இருந்தவர். ஒரு சிறந்த சிந்தனையாளரும் கூட. மாணவர்கள் வாழ்க்கையில ஒரு பக்கம் தேர்வு பயம், இன்னொரு பக்கம் எதிர்காலத்த பத்தின கவலை. அப்படியே அவங்க பெரிய டென்ஷன்ல இருப்பாங்க. என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு வழிகள் தெரியாம இருப்பாங்க. இந்த நேரத்தில வாழ்க்கையில பல ஏற்ற இறக்கங்களை பார்த்த பில் கேட்ஸ் சொன்ன சில வார்த்தைகள் உங்களுக்கு பெரிய பூஸ்ட் மாதிரி இருக்கும். பெரிய உந்துதலை கொடுக்கும். அவர் வெறும் பணத்தை பற்றி மட்டும் பேசல. ஒரு மனுஷன் எப்படி சிந்திச்சா ஜெயிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒவ்வொரு மாணவர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய 10 முக்கியமான பொன்மொழிகள் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். 10 பொன்மொழிகளில் முதல் பொன்மொழி என்ன அப்படின்னா, உங்களை மற்றவங்களோடு ஒப்பிடாதீர்கள். இது முதல் பொன்மொழி. பில் கேட்ஸ் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற யாரோடையும் ஒப்பிடாதீங்க. அப்படி செஞ்சால் நீங்களே உங்களை அவமானப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கும். ஒருத்தர் டான்ஸ் ஆடலாம். மற்றவங்க கூட ஒப்பிட்டு உங்கள் நிம்மதியை கெடுத்துக்கிறாங்க. அதனால் முதல் பொன்மொழி என்ன அப்படின்னா, உங்களோட மற்றவங்களை ஒப்பிடாதீர்கள். இதான் முதல் பொன்மொழி. இரண்டாவது பொன்மொழி என்ன அப்படின்னா, தோல்வியில் இருந்து கற்றுக்கங்க. தோத்துட்டோம் அப்படி விட்டுறக்கூடாது. நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றியை கொண்டாடுவது தப்பில்லை. ஆனால் தோல்வியில் இருந்து கற்றுக்கிறது பாடம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் ஒரு தேர்வு எழுதிட்டாங்க அப்படின்னா அதில் மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னா உலகமே முடிஞ்சு போன மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தோல்வி எதனால் வந்துச்சு யோசித்து அதை சரி செஞ்ச பக்கம் அடுத்த வட்டம் நாம் அதிக மார்க் வாங்கி பெரிய டாப்பராக மாறிடலாம். இதுதான் ரெண்டாவது பொன்மொழி. தோல்வியில் இருந்து கற்றுக்கங்க. மூன்றாவது பொன்மொழி என்ன அப்படின்னா, வாழ்க்கை நியாயமாக இருக்காது. கண்டிப்பாக இது உண்மைதான். வாழ்க்கை எப்பவும் நியாயமாக இருக்காது. அதை பழகிக்குங்க. இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். இது கசப்பான உண்மையும் கூட. வாழ்க்கை சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதை நினச்சி புலம்பாமல் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி ஜெயிக்கலாம், எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம், அந்த மாதிரி நினைத்த மகன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். இதுதான் மூன்றாவது பொன்மொழி. வாழ்க்கை நியாயமாக இருக்காது. நான்காவது பொன்மொழி என்ன அப்படின்னா, 22 வயசில் சிஇஓ ஆக முடியுமா? முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் முடித்த உடனே ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் சம்பளம் வாங்க முடியுமா? முடியாது. இல்லைனா உடனே ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆக முடியுமா? முடியாது. அதற்கெல்லாம் உழைப்பு தேவை. இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் எல்லாருக்கும் உடனே வெற்றி வேணும். நான் ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினச்சா எனக்கு 3 மாதத்தில் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆசைப்படணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நிதானமாக உழைச்சா தான் அந்த இடம் கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கனாக்க நிதானமாக பொறுமையாக தெளிவாக படித்தமாக்க கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும். அதனால் நான்காவது பொன்மொழி என்ன, 22 வயசுலேயே சிஇஓ ஆக முடியுமானா? கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதற்கு உழைப்பு தேவை. அஞ்சாவது பொன்மொழி என்ன,
தப்பு செஞ்சால் பெற்றவங்கள குறை சொல்லாதீங்க. சில பேர் சொல்லுவாங்களே, "ஏன் தப்பு பண்ணாங்க? உங்கள் அப்பா அம்மா யார்றா?" அப்படின்னு கேட்பாங்க. அதனால் தப்பு செஞ்சால் பெற்றவங்கள குறை சொல்லாதீங்க. நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் அதுக்கு உங்கள் பெற்றவங்கள குறை சொல்லாதீங்க. அந்த தப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இது ரொம்ப முக்கியமான கருத்து. நம்ம தோல்விக்கு மற்றவங்க மேலே பழி போடாமல் நாமளே பொறுப்பு ஏற்றுக்கிட்டா தான் அடுத்த படிக்கு போக முடியும். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இதை படிக்க வச்சா நான் இப்படி போயிடுவேன், இதை படிக்க வச்சா நான் இப்படி போயிருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பானவர்கள். அதனால் 5வது பொன்மொழி என்ன அப்படின்னா, தப்பு செஞ்சால் பெற்றவங்கள குறை சொல்லாதீங்க. 6வது பொன்மொழி என்ன அப்படின்னா, நல்லா படிக்கிற பசங்கக்கிட்ட அன்பாக இருங்க. நல்லா படிக்கிற பசங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, பின்னாடி ஒரு நாள் நீங்கள் அவங்கக்கிட்ட வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். இது பில்கேட்ஸ் அவரோட வாழ்க்கையில் இருந்து சொன்ன ஒரு உண்மை. படிக்கிற பசங்களை கிண்டல் பண்ணாமல் அவங்க கூட நல்ல நட்போடு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் 6வது பொன்மொழி என்ன அப்படின்னா, நல்லா படிக்கிற பசங்கக்கிட்ட அன்பாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். 7வதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சோம்பேறித்தனமான ஆளுங்களை வேலைக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஏன் அப்படின்னா, கஷ்டமான ஒரு வேலையை செய்ய நான் எப்பவும் ஒரு சோம்பேறியான ஆளை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த வேலை எப்படி ஈஸியாக முடிக்கலாம்னு அவர் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிப்பார். ஸ்மார்ட்டாக யோசித்து வேலையை முடிக்க கற்றுக்குருவார். அதனால் நான் வந்து சோம்பேறித்தனமாக ஆளுகளுக்கு வேலை எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். 8வது பொன்மொழி என்ன அப்படின்னா, ஃபீட்பேக். ஃபீட்பேக் தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஃபீட்பேக் தான் வளர்ச்சி. அதாவது நமக்கு எப்பவும் நம்ம தப்பை சுட்டி காட்ட ஒரு ஆள் தேவை. நான் எப்பவுமே நான் சொல்கிறது அதான். நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கன்னா உங்களுடைய தப்பை சுட்டி காட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. அப்போது தான் நான் முன்னேற முடியும். யாராவது உங்களை விமர்சனம் பண்ண கோவப்படாதீங்க. யாராவது உங்களை விமர்சனம் பண்ணால் கோவப்படாங்க. அதில் இருக்கிற உண்மையை எடுத்துக்கிட்டு உங்களை மாற்றிக்கங்க. ஒரு முக்கியமான பொன்மொழியில் இது 8வது பொன்மொழி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொன்மொழி தான். ஃபீட்பேக் தான் வளர்ச்சி. அதாவது உங்களை பற்றி உள்ள நிலைமையை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன தப்பு விட்டோம் அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் படித்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நான் எப்பவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வாரீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு பிடித்தமான ஒரு குரு இருப்பார் இல்லையா, கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறத 100க்கு 100% அப்படியே கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதான் நம்முடைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொன்மொழி. அதனால் எப்போவும் நம்முடைய தப்பை சுட்டி காட்ட ஒரு ஆள் தேவை. அப்போது தான் நாம் முன்னேற முடியும். யாராவது உங்களை விமர்சனம் பண்ணால் கோவப்படாதீங்க. அந்த விமர்சனத்தை எடுத்து அதில் என்ன இருக்குது அந்த உண்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களை மாற்றிக்கிட்டீங்கனாக்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அப்படின்னு பில்கேட் சொல்கிறார். 9வது பொன்மொழி என்னன்னா, பொறுமைதான் முக்கியம். வெற்றிக்கு பொறுமைதான் ஒரு முக்கியமான மூலப்பொருள். ஒரே நாளில் மைக்ரோசாஃப்ட் உருவாகலை. பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் தான் பில்கேட் ஜெயிச்சார். அதனால் விடாமுயற்சியோடு இருங்க அப்படின்னு பில்கேட்ஸ் சொல்கிறார். அவர் பில்கேட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, 9வது பொன்மொழியாக பொறுமை தான் முக்கியம். வெற்றிக்கு பொறுமை தான் ஒரு முக்கியமான மூலப்பொருள் அப்படின்னு சொல்கிறார். அவரே என்ன சொல்கிறார், இந்த மைக்ரோசாஃப்ட்டு ஒரே நாளில் வளரவில்லை. பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு. அதனால் விடாமுயற்சியோடு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். அதான் இவருடைய 9வது பொன்மொழி, பொறுமை தான் முக்கியம். 10வது பொன்மொழி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏழையாக பிறக்கிறது உங்கள் தப்பில்லை. ஏன்னா ஒருத்தர் பிறப்பு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஏழையாக இருக்கலாம், பணக்காராக இருக்கலாம்.
ஆமாம், நம்ம பிறக்கிறது வந்து நம்ம ஏழையா பிறந்துட்டோம், அதனால தப்பில்ல. நீங்க ஏழையா பிறந்தா அது உங்க தப்பில்லை. ஆனா, ஏழையா இறந்தா அது உங்க தப்பு தான். ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா? நீங்க ஏழையா பிறந்தா அது உங்க தப்பில்லை. ஆனா, ஏழையா இறந்தா அது உங்க தப்பு தான். உங்க சூழ்நிலையை மாத்துறது சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. படிப்பு தான் அந்த மாற்றத்திற்கான முதல் படி அப்படின்னு சொல்றாரு. ஸோ, ஒரு முக்கியமான கடைசியான பொன்மொழி, "ஏழையா பிறக்கிறது உங்க தப்பில்ல. ஆனா, ஏழையா இறந்தா அது உங்க தப்பு" அப்படின்னு சொல்றாரு. பில் கேட்ஸ் வந்து படிப்ப பாதியில விட்டுட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா, அவர் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் புத்தகம் படிக்கிற பழக்கம் உள்ளவர். படிப்புங்கிறது டிகிரி வாங்குறது மட்டும் இல்ல. எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கிறனால தான் அவங்களால ஜெயிக்க முடியும். இந்த 10 விஷயங்களை உங்க மைண்ட்ல, உங்கள மூளையில ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வெறும் மாணவர்கள் மட்டும் கிடையாது. நீங்க ஒரு நீங்க ஒரு வெற்றியாளராகவும் மாறலாம். நண்பர்களே, 10 பொன்மொழிகள், அதாவது பில் கேட்ஸ் சொன்ன 10 பொன்மொழிகள பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துறாம நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.